ஓகே ஓகே, இதுதான் நான் உன்னோட படிச்சுறேன். ஏத் பக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம் அச்சிந்த்யம் ச கூடஸ்தம் அச்சலம் த்ருவம் சந்நியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயக தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாக. இந்த 2 ஸ்லோகத்துக்கும் சேர்த்து டீக்கா சேர்த்து பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஸோ இங்கே என்ன சொல்ற இடத்துக்கு சேர்த்து இங்கே டீக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதான் எவர்கள் அப்படின்னு அர்த்தம். எந்த பக்தர்கள், எந்த உபாசகர்கள் கூட வச்சுக்கலாம். இங்க வந்து ஆக்சுவலா ஞானிகள்னு சொல்லணும். இந்த 2 ஸ்லோகமே ஞானிகளை பத்தி சொல்றது. து சர்வபூத ஹிதே ரதாக, எல்லா ஜீவன்கள்கிட்டையும் வந்து ரொம்ப அந்த அந்த எல்லா ஜீவன்களும் நல்லா இருக்கணும். ஹிதேனா அவள் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்களும். அவ மனசு எப்பவுமே வந்து மிச்சம் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அங்கிற அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஸ்லோகம் தானேம்மா? ஆமா. அதுக்கப்புறம் சர்வத்திர சமபுத்தையக, எல்லாத்துலயும் வந்து சமபுத்தி, ஒரு பாதபட்சம் இல்லாத ஒரு புத்தி இருக்கிறவங்களா இருந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களா. ஏன்னா ஞானிகளோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா இப்படிதான், எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் எப்போ பார்த்தாலும் திருப்பி அந்த வள்ளலார் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிராணிகள் கூட கஷ்டப்படக்கூடாது, பிராணிகள் இந்த பயிர்கள் கூட வாடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனசுடையவர் அவர். அப்படி சர்வத்திர சமபுத்தியன்னா சண்டாளன்னாலும் நம்ம திருப்பி நிறைய படிச்சிருக்கோம், பஜகோவிந்தத்திலையும் பார்த்துருக்கோம், அந்த ஈவன் இதுல கூட பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு பசுவன் கிட்டையும் சரி, ஒரு சண்டாளன் கிட்டையும் சரி, ஒரு நல்ல மனுஷன்கிட்டையும் சரி, ஒரு நல்ல பிராமின் கிட்டையும் சரி, ஒரு சண்டாளன் யார்கிட்டையும் எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு அந்த பரபிரம்ம ஸ்வரூபமா பார்க்கக்கூடிய தன்மை அப்படி இருக்கிற ஆளுங்க தான் அவங்க. என்ன பண்றாங்க அப்படிப்பட்ட ஞானிகள்? இந்திரிய கிராமம் சந்நியம். இந்திரிய கிராமம்னா ஒண்ணும் இல்லை, சமூகம்னு அர்த்தம். இந்திரியனா தெரியும், ஞானேந்திரியம், அப்புறம் வந்து இது கர்மேந்திரியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், தச இந்திரியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த இந்திரியங்களை வந்து சந்நியம் என கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்றா அப்படின்னு கேட்டேன்னா உபாசனை பண்றா. உபாசத்தே எதை பரியுபாசத்தே அப்படின்னு கேட்டேன்னா அந்த பிரம்ம தத்துவத்தை. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாவே பிரம்ம தத்துவம் அப்படிங்கிற அந்த விஷயம் புரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால எப்படிப்பட்ட அந்த பிரம்ம தத்துவத்தை அவங்க வணங்குறாங்க? அவ்யக்தம், வியக்தமா தெரியாது. இப்ப மிச்சம் எல்லாம் பார்த்தோன்னா வியக்தமா தெரியும். இது வந்து இவங்க வணங்குறது எதுனா வெளியில தெரியாதுன்னா இப்படி எக்ஸிபிட் ஆகாத ஒரு விஷயம். அச்சிந்தியம், மனசால திங்க் பண்ண முடியாத ஒரு விஷயம். அனிர்தேசியம், இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியலன்னு பார்த்தோம். வேதங்களுக்கே சொல்ல முடியாத போது ஸ்துதிப்பாடகா என்ன பண்ணுவா? வேதங்கள்ங்கிற ஸ்துதிப்பாடகளே பண்ண முடியல அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம். அந்த புக்ல கூட எல்லா ஸ்லோகங்களையும் அந்த மாதிரி நிறைய வருது, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்படி பகவானை எப்படி வர்ணிக்கணும் அப்படின்னா அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை எப்படி வர்ணிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ராவனை வர்ணிக்கிறது, கிருஷ்ணனை வர்ணிக்கிறது, அம்பாளை வர்ணிக்கிறது அதெல்லாம் நமக்கு ஈஸி, சௌக்கியமா, சுலபமா இருக்கு. அதனால அனிர்தேஷ்யம், அந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது, இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியல. அதனாலதான் இப்படி இல்லை நினைச்சு பார்க்க முடியாது, அப்படி இப்படின்னு இல்லைன்னு சொல்லிட்டு அதை நெகேட் பண்ணி அதை கொண்டு வர வேண்டியிருக்கு. அது எப்படிப்பட்டது? ஈஷாவாசியத்துல கூட வரும். சர்வத்ரகம், எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது. சர்வத்திர கச்சதி இது சர்வத்ரக. ஸோ எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதுன்னா என்ன அர்த்தம்? இல்லாத இடமே இல்லை, பிரம்ம தத்துவம் இல்லாத இடம் கிடையாது, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆனா அவ்யக்தமா இருக்கு, ஆனா நினைச்சு பார்க்க முடியாம இருக்கு, ஆனா இப்படின்னு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கு. எப்படி காத்து எல்லா இடத்துலயும் இருக்கும், இந்த காத்து மாதிரி சொன்ன உடனே காத்து அப்படின்னா அது மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கே அதுவானா அது மட்டும் இல்லை, அதுவும் கண்ட்ரோல் பண்றது. சூரியனா அப்படின்னு கேட்டேன்னா சூரியனுக்கு தெரியக்கூடிய பவரை கொடுக்குற அந்த எனர்ஜி அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ மொத்தத்துல நிக்காது. கூட்டஸ்தம் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா இந்த வேர்டு எப்படி டிரைவா இருக்கு நான் நிறைய வாட்டி சொல்லிருப்பேன், திருப்பியும் சொல்றேன், பரவாயில்ல. கூட்டஸ்தம்னா அந்த கோல்டு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்றதுக்கு கீழே ஒரு இது மாதிரி வச்சிருப்பா, பிளேட் மாதிரி, அதை வச்சு அடிப்பான். ஈவன் இந்த எவர்சில்வர் கடையெல்லாம் வளைஞ்சு போட பாத்திரத்தை வைக்கிறதுக்கு கீழே ஒன்று வச்சு மேலே அடிப்பான். ஸோ அது வந்து அப்படியே இருக்கும், அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஸ்ட்ராங்கா இருந்து மிச்சத்தெல்லாம் ஷேப் பண்ற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சோர்ஸ் பிரம்ம தத்துவமானது அப்படியே
அப்படியே இருக்கு, மாறவே மாறாதது. மாறவே மாறாதுன்னா அதுல இருந்து எல்லா கிரியேஷனும் வந்தா கூட அது அப்படியே தான் இருக்கும். அதுல இருந்து தான் மாயாகன் வருது, அதுல இருந்து தான் கிரியேஷன் ஆரம்பிக்கிறது அப்படின்னா கூட அது அப்படியே தான் இருக்கும். அதுதான் அந்த கூடஸ்தம். அச்சலம். அச்சலம்ங்கிறதுக்கு எப்பவுமே 2 விதமா சொல்லுவாங்க. சர்வத்திரமும் அச்சலமும் சேர்த்து சேர்த்து சொல்லுவா. ஈஷாவாசியம்ல இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். 20 ஸ்லோகம் தான் இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அச்சலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூவ்மெண்ட் இல்லாதது. ஏன் மூவ்மெண்ட் இல்ல? மூவ்மெண்ட் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன் மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்றா அப்படின்னு கேட்டேன்னா, எல்லாத்துலயும் ஆல்ரெடி நிறைஞ்சிருக்கு. ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்கிறப்போ அப்புறம் அதுக்கு எங்க மூவ் பண்ண முடியும்? வீட்டுல ஒரு ரூம் முழுக்க ஃபுல்லா திங்ஸ் ரொப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா மூவ் பண்ண முடியுமா? முடியாது. ஃபுல்லா அப்படியே ரொப்பி கிடக்கு, ஆல்ரெடி இட்ஸ் ஃபுல் அப்படிங்கிற மாதிரி. அதனால எல்லா இடத்துலயும் ஆல்ரெடி இருக்கிறதுனால அதுக்கு மூவ்மெண்ட்டுக்கு நெசசிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் துருவம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சாஸ்வதமா இருக்கக்கூடியது. எப்பவும் வந்து இதுக்கு ஏண்டெல்லாம் கிடையாது, போயிடுமோ அப்படிங்கிறது. அக்ஷரமும் கிட்டத்தட்ட அப்படிதான். அக்ஷரம்னா அத அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சயமாகுமா, அழிஞ்சு போயிடுமா, நாசமாகுமானா ஆகாது, எப்பவுமே இருக்கக்கூடியது. அதனால்தான் அந்த பிரம்ம தத்துவம் எவர் இட்டர்னல், எப்பவுமே இருக்கக்கூடியது, மாறாதது மாறாதது மாறாததுன்னு விதவிதமா சொல்லிட்டே போக வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிரம்ம தத்துவத்தை யார் வழிபடுறாளோ அந்த ஞானிகள் தே மாமேவ பிராப்னுவந்தி, அவங்களும் என்னதான் அடையிறாங்க, என்னதான் அடைவாங்க நீங்க பகவான் சொல்ற. முன்னாடி சொல்ற என்னையே நினைச்சுட்டு இருக்கிற பக்தன் எங்கிட்ட வந்து சேருவான், என்னை தவிர வேற எதுவும் நினைக்காம இருக்கிறவன் அப்படின்னா. அப்ப இவரை தவிர எதுவும் நினைக்காம இருக்கிறவங்க அப்படின்னா என்ன? ஞானிகளுக்கு அப்படி கிடையாதான்னு கேட்டா, இந்த இந்த அம்சம் பிரம்ம தத்துவத்திலேருந்து வந்த ஒரு அம்சம்தான் வந்து இந்த பகவான் ஸ்வரூபம் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு புரியுது, இந்த பகவத் ஸ்வரூபத்தை வணங்குறவ வந்து பகவான் கிட்ட போர்த்தே இந்த ஞானிகள் அதுக்கு அதே மாதிரி இருக்கிற அதோட ஒரு அம்சம் இல்ல, நிறைவான அம்சமா இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வணப்பானுங்கிறது வந்து நிச்சயமா போகவாதான் போவான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா பகவான் இந்த இடத்துல பக்தி யோகத்தை தான் பெருமையா சொல்ல போற. ஏன்னா அர்ஜுனனுக்காக அந்த யாருக்கு எது, இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட போயிட்டு 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் கொடுப்பாளா, 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் கொடுப்பாளா, இல்லைன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை போய் இது கொடுக்க முடியுமா, காமர்ஸ் கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி. ஸோ யாருக்கு என்ன கெப்பாசிட்டி, பட் வந்து அடைய போகிற மார்க்கம் எல்லாம் ஒண்ணுதான். அந்த ரூட் வந்து மோட்சம் தான். அந்த மோட்சத்தை அடையக்கூடிய ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் அப்படிதான் எடுத்துக்கணும். ஸோ தடால்னு ஒருத்தன் வந்து ஞான யோகத்துக்கு போக முடியாது. நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஞான யோகங்கிறது ஆக்சுவலி ஞான யோகம்னு தனியாக கூட ஒன்று இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து தானே பழுக்கணும். அந்த பக்தி வந்து இது வந்து நமக்கு அந்த பிரம்ம தத்துவம் அந்த அண்ணா மனசுல புரிச்சு தானே நேச்சுரலா அந்த சித்தர்கள் எப்படி வாழ்ந்தா இந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு வந்து துளி கூட ஆசை இல்லாம எல்லாம் பகவான், நமக்கு பகவான் கூட இல்லாம எல்லாமே இப்படிதான், எல்லாமே இது நானே அகம் பிரம்மோஸ்மிங்கிற ஞானம் வந்துட்டு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாத. நீங்க சித்தர்கள் பார்த்திருக்கேளான்னு தெரியல, நான் பார்த்திருக்கேன் ஆக்சுவலா பகவான் புண்ணியத்துல காஞ்சிபுரத்துல எல்லாம். அவள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிசயமா இருக்கும். யாருக்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டா, ஒரு மாத்த அதுவா இருப்பா, எல்லாரும் போய் நமஸ்காரம் எல்லாம் பண்ணுவா, அந்த மாதிரி இருப்பா. நிறைய மகான்கள்லாம் இருந்திருக்கா, நம்ம ஊர்ல இருக்கா, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா ராங் பர்சன்ஸ்ட மாட்டேன்னு விடக்கூடாது, அதான் பிரச்சனை. ஸோ அப்படிப்பட்டவங்களும் என்னதான் வந்து சேர்றா அப்படின்னு பகவான் இங்க சொல்றாரு. ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஒண்ணு வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எக்ஸலண்டா இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்ற பகவான், ஏ அப்படிங்கிறது பிரதமா பக்தி பகவச்சனம் இருக்கு. தூ அவ்யயம் சர்வபூத ஹிதே, சர்வபூத ஹிதேங்கிறது சப்தமே விபக்தி ஏகவச்சனம். ரதாக 1.3, சர்வத்திர அவ்யயம் சமபுத்தய 1.3, சந்தக 1.3, இந்திரிய கிராமம் 2.1, இந்திரியானம் கிராமம் இந்திரிய கிராமம், சந்நியமிய பிரத்யத்துல இருக்கு. அவ்யக்தம் அச்சிந்தியம் அநிர்தேஷ்யம் சர்வத்திரம் கூடஸ்தம் அச்சலம் துருவம் அக்ஷரம் எல்லாமே த்விதியா விபக்தி ஏகவச்சனம். பரியுபாசத்தைங்கிறது கிரியாபதம். தே அப்படிங்கிறது 1.3, மாம் 2.1, ஏவ அவ்யயம் பிராப்னுவந்தி அப்படிங்கிறது கிரியாபதம். ஐ திங்க் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் படிச்சா கூட நான் சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். ஏத்து அக்ஷரம் அநிர்தேஷ்யம், அநிர்தேஷ்யம் அவ்யக்வாத் அசப்த கோச்சர இது நிர்தேஷ்டும் சக்கியதே. அவ்யக்தம்னா எக்ஸிபிட்டே ஆகல, அந்த எக்ஸிபிட் ஆகாதனால சப்தம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம சப்தம்னா கேட்கும், பார்க்கறதுக்கு வந்து இந்திரியங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது,
பார்க்க முடியாது, சப்தம் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படிதான்னு சொல்ல முடியாது. நம்ம பார்க்காத விஷயத்தை நம்மளால எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதனால அநிர்தேஷ்யம். அவ்யக்தம் ந கேனபி பிரமாணேன வியஞ்சதே இது அவ்யக்தம். பிரமாணம்னா இப்ப எங்கேயாவது புகை இருந்தா நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், கெஸ் கூட பண்ண முடியும். ஆனா இங்க அந்த மாதிரி கூட நம்மளால கெஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு ப்ரூஃபாலையும் யூ வில் நாட் பி ஏபிள் டு எக்ஸிபிட் இட். இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய மகான்கள் சொன்ன வார்த்தை வேதத்தை தான், அதாவது வேதம் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். வேத பிரமாணத்தை வச்சுதான் நம்ம பண்றோம். அதனால அவ்யக்தம் அப்படின்னு சொல்றாங்க. உபாசனம் நாம யதாசாஸ்திரம் உபாசஸ்ய அர்த்தஸ்ய விஷயகரணேன சாமீபியம் உபாகமிய தைல தாராவத் சமான பிரத்யேக பிரவாகேன தீர்க்கால யத் ஆசனம். உபாசனம்னா ஆக்சுவலா நான் வந்து நோட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். உபாசனம்னா இந்த பதஞ்சலி இதுலலாம் சொல்வா, நம்ம வந்து மெடிடேட் பண்றது. எப்படிப்பட்ட மெடிடேஷன், அது எப்படி வரணும் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா என்ன அப்படி ஒழுகும், என்ன ஒழுகத்தை எப்படி ஒழுகும்னு பார்த்தீங்கன்னா, தைலம்னா இதுதான் ஆயில். அந்த ஆயில் விழத்தே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும்ல, அப்படியே கன்சிஸ்டண்டா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை பத்தி வந்து தீர்க்க காலத்துக்கு அதை பத்தி நம்ம மனசுல கொண்டு வந்து போடுறது தான், அதுதான் உபாசனம் அப்படின்னு சொல்லுவான். இந்த உபாசனம் எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஞான இதுல இருக்கிறவங்களோட உபாசனம் எப்படின்னா இப்படி நினைச்சு பார்க்கணும். அவ்யக்தம், அச்சிந்தியம், அநிர்தேஷ்யம், சர்வத்திரம், கூடஸ்தம், அச்சலம், இப்படி எல்லாம் நினைச்சு நான் ஸ்டாப்பா இருக்கக்கூடிய அந்த இதையே நினைச்சுட்டு இருக்கிறது, அப்படி உணர்ந்துக்கிறது. நினைச்சுக்கிறதுங்கிறதோட அதை வந்து நல்லா கிளியரா உணர்ந்துக்கிறது. இப்போ ராமாய நமக கிருஷ்ணாய நமகன்னா கூட நம்ம ஸ்லோகம் சொல்றது ஈஸி. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம உணர்றது தான் முக்கியம். ஈவன் அந்த மெடிடேஷன்ங்கிறது வந்து நம்ம எண்ணத்திலேயே அந்த மாதிரி ஊறி கிடக்கும். அப்பதான் சர்வத்திரகம்னா சொன்னேன், எல்லா இடத்துக்கும் போறது. சர்வத்திர கச்சதி இது சர்வத்திரக அப்படிங்கிற வேர்ட் திரையவாகும்னு சொன்னேன். ஸோ சர்வத்திரகம் அப்படின்னா எப்படி ஒரு ஆகாசம் எல்லா இடத்துலயும் வியாபம். அதனால்தான் ஒண்ணுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இதுக்கு இது மாதிரி எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர அதை ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரக்சர்டா சொல்ல முடியாது. யோமவத் வியாபி, ஆகாசம் மாதிரி எல்லா இடத்துலயும் சர்வ இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு. அச்சிந்தியம், நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்? அவ்யக்தம், எக்ஸிபிட் ஆனாதானே நினைச்சு பார்க்க முடியும். கேயூரவான், கிரீடி, சங்கு அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. சக்கரி அப்படிலாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் இல்லையே. அதுக்குதான் நமக்கு மனுஷனுக்கு அலங்காரம்லாம் இருந்தாதான் நல்லா வசதியா இருக்கு. அந்த மாதிரி இல்லை. எதபி கரண கோச்சரம் தத் மனசாபி சிந்தியம். நம்ம கரணத்துக்கு கோச்சரமா இருந்தாதான், தட் இஸ் ஒரு இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு மனசால, தட் இஸ் அப்படி சொல்றது கண்ணால பார்க்கக்கூடியதோ காதால கேட்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயமா இருந்தாதான் நம்ம மனசாலையும் நினைச்சு பார்க்க முடியும். பசு அப்படின்னா பசுவை நினைச்சு பார்ப்போம், மனசு ஆல்ரெடி வேலை பண்ணும், ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஆனா இது மாதிரி விஷயங்கள்ங்கிறது வந்து மனசால வந்து சிந்தனை பண்ண முடியாது. அதுதான் அது அச்சிந்தயம் அப்படிங்கிற வேர்டு சொல்றது. அக்ஷரம்னா நாசமாகாது, எப்பவும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். கூட்டஸ்தம், திருஷ்யமான குணம், அந்த தோஷம், வஸ்து கூடம். இங்க வந்து கூட ரூபம்னா ஏற்கனவே சொன்னேனே, அதுதான் கூட ரூபம். கூட சாட்சியம் வித்தியாதம், கூட சப்தக பிரசித்தக லோகே. கூட சப்தத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவித்யாத் அநேக சம்சார பீஜ அந்த தோஷவத் மாயா வியாக்கிருதி சப்த ஆச்சதையா மாயம் து பிருத்திம் வித்யான் மாயினம். இதெல்லாம் ஸ்லோகத்தை வந்து கோட் பண்றாங்க. அந்த நம்ம சொல்ற அந்த பிரம்ம தத்துவத்திலேருந்து தான் மாயான்னு ஒண்ணு எக்ஸிபிட் ஆகுது அந்த கிரியேஷன் போது. இந்த மாயாலேருந்து தான் அந்த நெக்ஸ்ட் ஆகாஷாத் வாயு, அதுக்கப்புறம் அந்த பஞ்ச குணங்கள் இருக்கக்கூடிய அந்த 5 எலிமெண்ட்ஸ் வருது. இந்த மாதிரி அது வருது அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ மாயாவை பத்தி எக்ஸிபிட் பண்றாரு. அந்த மாயா வந்து இதுலேருந்து வருது அப்படின்னா கூட இது கூடஸ்தமா இருக்கு. கூடஸ்தம்னா நான் சொன்னேன் ஏற்கனவே, கோல்டை போட்டு தட்டினா கூட அது கோல்டுல டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வருது, ஆர்னமெண்ட்ஸ் பண்றோம். ஆனா கீழே தட்டுற அந்த இது வந்து எப்படி அதே மாதிரி இருக்கோ, இந்த பிரம்ம தத்துவம் அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா அதுலேருந்து வெளிவந்த மாயா விதவிதமா வந்து எல்லாத்தையும் இந்த யூனிவர்ஸே படைக்கிற மாதிரி இருக்கு, விதவிதமா காட்டுறது, ஏகப்பட்ட வித்தியாசமா காட்டுறது. அதுதான் அந்த ஸ்லோகத்தை திருப்பி சொல்லியிருக்கா. கூடஸ்தம்னா அதுதான். ஸோ அது ஸ்ட்ராங்கா அதே மாதிரி பேஸ் மாறாம இருக்கு. ஆனா அதுலேருந்து வர மாயா விதவிதமா எக்ஸிபிட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம மாயாவை பார்த்து ஒரிஜினல் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். அதுதான் சொல்றான். அத்தையேவ அச்சலம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அச்சலம்.
இந்த கூடஸ்தம்ங்கிறதுனால அதனால கூட அச்சலம்னு சொல்லாங்க. நான் வந்து உங்ககிட்ட அச்சலம் சொல்றதே வந்து சர்வத்ரகம் அச்சலம் அப்படிங்கிற வேர்டை சொன்னேன், ஈஷாவாசியத்தை சொன்னதுனால. ஸோ சர்வத்ரகம்னால எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால, வியாப்தமா இருக்கிறதுனால அச்சலம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கூட்டஸ்தம்னா அதான் பேஸா இருக்கு, அதுலேருந்து தான் எல்லாம் வரதுனால அச்சலம், அந்த மீனிங்லயும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தஸ்மா துருவம், துருவம்னா எப்பவும் இருக்கிறது, மாறாதது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி அந்த வேர்ட்ஸ்லாம் டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை இதில். அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்லோகம் சேர்ந்து பார்த்ததுனால செகண்ட் ஸ்லோகத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கலாம். சன்னியம்ய, ஸோ அடுத்தது சன்னியம்ய இந்திரிய கிராமம் அப்படின்னு சொல்லி வந்தது இல்லையா. ஸோ சன்னியம்ய அப்படின்னு சொன்னா கண்ட்ரோல் பண்ணி, எதத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்திரிய கிராமம், இந்திரிய சமுதாயம். இந்திரிய சமுதாயம்னா ஞானேந்திரியம், பஞ்சேந்திரியம். சர்வத்திர எப்பவுமே, ஆல்வேஸ். சமபுத்தையக, சமாபுத்தி ஏஷாம் தே அப்படின்னு எடுத்துக்கோம். எல்லா விஷயத்திலையும் ஒரே மாதிரி புத்தி இருக்கக்கூடிய அந்த ஞானிகள், அவங்க தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதேரதா, அவங்க என்னதான் வந்து அடைவாங்க அப்படின்னு ஏற்கனவே இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருந்தது. அவங்க கிட்ட ந து தேஷாம் வக்தவியம் கிஞ்சித் மாம் தே பிராப்னுவந்தி, இது ஞானி துவாமேவ, முன்னாடியே சொல்லியிருக்க. ஞானி து ஆத்மா ஏவ மேமதம், நானும் ஞானிகள் நானே தான் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் முன்னாடியே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல திருப்பி கோட் பண்ணியிருக்கார் பகவத் பாதர். நகி பகவத் ஸ்வரூபானாம் சதாம் யுக்தம் யுக்த தமத்துவம் அயுக்த தமத்துவம் வா பாச்சியம். மொத்தத்துல இதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ஞானிகள் நான் தான் பகவான் ஆல்ரெடி சொல்லிட்டார். ஞானிகள் எப்படிப்பட்ட பிரம்மத்தத்துவத்தை வழிபடுறாங்க அப்படின்னு இங்க சொல்லியிருக்கார். அது 2 ஸ்லோகத்துலேயும் இது 2 தான் சொல்லியிருக்கார். இப்போ கிராமர் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம ஏற்கனவே. இப்போ அந்த மேல அந்த ஸ்கொயர்ல இருக்குமே, அதை வச்சு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஏங்கிறது பிரதமா விபக்தி பகுவச்சனம், தூ அவ்யயம், அக்ஷரம் த்விதியா விபக்தி, அக்ஷரம் அதிந்தேஷ்யம் அவ்யக்தம் சர்வத்ரகம் அச்சிந்தியம் கூட்டஸ்தம் அச்சலம் எல்லாமே வந்து துருவம், எல்லாம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். ச அவ்யயம் இருக்கு. அதுக்கப்புறம் பரியுபாசதே அப்படிங்கிறது பரிங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கிற உப அப்படிங்கிறதோட ஆஸ் அப்படின்னு ஒரு தாத்து ஆசனம்னு வரும்னு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். பிரதம புருஷ பகுவச்சனத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இது இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்கு அது பார்க்கலாம். சன்னியம்ய, சம் ப்ரிஃபிக்ஸ் இருக்கக்கூடிய நீ இருக்கக்கூடிய அதுவும் ப்ரிஃபிக்ஸ் தான். எம் தாத்து, எம் தான் அந்த யமக அதெல்லாம் வர வேர்டில் வரும் இல்லையா, எம் தாத்துவோட பிரத்யம். அதுக்கப்புறம் இந்திரிய கிராமம், இந்திரியானாம் கிராமம், இந்திரிய கிராமம் த்விதியா விபக்தி, சர்வத்திர அவ்யயம், சமாபுத்தி ஏஷாம் தே சமபுத்தையக, ஞானிகளோட அட்ஜெக்டிவ். தே பிரதமா விபக்தி பகுவச்சனம், தே சமபுத்தையக எல்லாமே ஞானினர்களுக்கு போகிறது தான். பிராப்னுவந்தி பிர பிளஸ் ஆப்பு பிளஸ் லட்லக்கார பிரதம புருஷ பகுவச்சனம், மாம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம், ஏவ அவ்யயம், சர்வபூத ஹிதே ரதாக. இந்த ரதாகங்கிறது வந்து ஆக்சுவலி அந்த ஞானிகளுக்கு போகிறது. எதுல வந்து ரதாக, எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, சர்வபூத ஹிதே ரதா, எல்லா பூதராசிகளும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது. ஹிதம்னா அவங்களுக்கு நல்ல கரெக்டா எப்படி இருக்கணுமோ அப்படி சௌக்கியமா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. தமிழ்ல இதமா பேசணும், அது ஹிதம் தான், இதம் அப்படின்னு ஆயிடுது. சர்வாணி பூதானி சர்வபூதானின் கர்மதாரயத்துல ஃபார்ம் ஆயிடும். சர்வபூதானாம் ஹிதம் சர்வபூத ஹிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஷஷ்டி தத்புருஷ சமாசத்துல ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் சப்தமி விபக்தி ஏகவச்சனத்துல சர்வபூத ஹிதே அப்படின்னு வந்துடும். ரதாக, ரம்தாத்து, ரமதே ரமேதே ரமந்தே, ராம அப்படிங்கிற சப்தம் கூட இதுல இருந்து தான் வருது. ஸோ ரமிக்க கூடியவன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு மீனிங் தமிழ்ல பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுன்னு அர்த்தம், பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரம்தாத்து இக்தா பிரத்தியம் பிரதம புருஷ பகுவச்சனத்துல இருக்கு. 2 ஸ்லோகமும் முடிஞ்சது. ஸோ ஞானிகள் எப்படிப்பட்டவங்க? ஞானிகளும் அந்த பிரம்ம தத்துவத்தை வணங்குறாங்க. அந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டேன்னா, அவ்யக்தம், அநிர்தேஷ்யம், அச்சிந்தியம், சர்வத்திரம், கூடஸ்தம், அச்சலம், துருவம், அக்ஷரம். இவங்க எப்படிப்பட்டவங்க? ஞானிகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டேன்னா, சர்வபூத ஹிதே ரதாக, சர்வத்திர சமபுத்தையாக, அதுதான் ரொம்ப முக்கியம். ஞானிகளோட லட்சணம் வந்து இது கிட்ட வருதுங்கிறது ரொம்ப டஃப். நம்ம எல்லாம் சொல்லிடுவோம், எல்லாரும் ரொம்ப ரொம்ப எல்லாரையும் ஈக்குவலா பாக்குறோம். நீங்க சின்ன லெவல்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, கிடையவே கிடையாது. ஈக்குவலா ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்க. பொய்.
சர்வத்திர சமபுத்தியாங்கிறது ஞானிகளால மட்டும்தான் முடியும். நீங்க ஈக்குவலா பாக்குறதுன்னு ஒரு நாள் உட்காந்துட்டு பக்கத்துல சாப்பிட்றதுலாம் ஈக்குவலா பாக்குறது கிடையாது. யாருமே நினைக்க மாட்டா. உள்ளுக்குள்ளேயாவது லைட்டா ஏதாவது ஒரு இருக்கும். மனசுல பார்க்கணும். மனசுல நீ சமமா நினைக்கிறியா அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப டஃப். பண்ணவே முடியாது. நம்ம பக்கத்துல யாராவது அழுக்கா உட்காந்தா கூட நமக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ பொய் அதெல்லாம். சர்வத்திர சமபுத்திங்கிறவன் நிஜமாவே ஒருத்தன் நினைச்சா அவன் ஞானி தான். சந்தேகமே கிடையாது. எப்படி அவன் பகவானை வணங்குறான்? எப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இந்திரிய கிராமம் சந்நியமியா. எல்லாமே வந்து சென்ஸ் ஆர்கன் கண்ட்ரோல் பண்றது தான். சென்ஸ் ஆர்கன் கண்ட்ரோல் நம்ம பண்ணுவோம். அது கண்ட்ரோல் ஆகுதா நமக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு ஆயிடும். ஞானிக்கு ஆயிடும். அதுதான். ஆனா பகவான் என்ன சொல்ற? இந்த மாதிரி ஞானிகள் என்னதான் அடையறா அப்படின்னு சொல்ற. ஆனா இந்த ரூட் ரொம்ப கஷ்டம், உனக்கு செட் ஆகாதுப்பா அர்ஜுனா அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறான். ஓகே. क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखं தேகவத்பிரவாப்யதே. நான் சொன்னேனே ஞானிகள் பத்தி, ஆனா அது ரொம்ப கஷ்டம்டாப்பா, உனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத டீசெண்டா சொல்றேன். அதனாலதான் பக்தி யோகம் தான் சிறந்தது, நீ அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போற. நான் பக்தி யோகத்துல நான் அழகா சொல்ல போறாருன்னு பார்க்கணும். நீ வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணும் பார், அது முடியலையா இப்படி பண்ணு, அது முடியலையா இப்படி பண்ணு, அது முடியலையா. நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கோம் இதே மாதிரி. பத்திரம் பழம் புஷ்பம் தோயம் எதுமோ சொல்லுவாரு. இதெல்லாம் வருதா அப்படின்னு எனக்கு தெரியல, ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ இதுவும் முடியலையா இதை பண்ணு, இதுவும் முடியலையா இதை பண்ணு அப்படின்னு பகவான் பாவம் எவ்வளோ கீழே போய் நீ எப்படியோ பண்ணுப்பா, நான் எது பண்ணாலும் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பத்திரம் பழம் தோயம் எப்படி பூஜை பண்றது அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு ஸ்லோகத்துல பார்த்துருப்போம். இங்க என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த ஞானிகள் பத்தி நான் சொன்னேன் பத்தியா, ரொம்ப கஷ்டம்ப்பா, அது வந்து வெரி டிஃபிகல்ட் டு டூ அப்படிங்கிற. அவ்யக்தாசக்த சேதசாம் தேஷாம் அதிகதரக கிளேஷக பவதி. இந்த ஞானிகள், அந்த ஞானிகள் இருக்காளே உங்களுக்கு, தேஷாம் அதிகதரக கிளேஷக பவதி, அவங்களுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி தரப்பிரத்திய யூஸ் பண்ணியிருக்கா. கிளேஷகனா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம்தான்ப்பா, ஜாஸ்தி ப்ராப்ளம் இருக்காது, ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. யாருக்கு அது? தேஷாம், அதோட அப்ஜெக்டிவ் என்ன? அவ்யக்த ஆசக்த சேதசாம். அவ்யக்தம், வியக்தமா எக்ஸிபிட் ஆகாத ஒரு விஷயத்தை பத்தி அதுல ஆசக்த, அதுலயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த சேதசாம் மனசு இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த பிரம்ம தத்துவத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த ஞானிகளுக்கு வந்து இதுல வந்து கொஞ்சம் கிளேஷம் ஜாஸ்தி தான். அந்த ஞானியா அட்டைன் ஆனவனுக்கு கிளேஷம் இல்லை, அந்த ரூட்ல போறது வந்து அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. அவ அதை அட்டைன் பண்ணிட்டால கூட அவ போனது ரொம்ப லாங் ரூட்டு. அந்த ரூட் வந்து அவ்வளோ ஈஸியான ரூட் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். ஸோ இங்க ஏன் அது கஷ்டம் அப்படின்னா, ஏன் யாருக்கு கஷ்டம், ஏன் கஷ்டம் அப்படின்னு கேட்டேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேகவத்பிகி அவ்யக்தா கதிகி துக்கம் அவாப்பியதேகி. தேகவத்பிகி, தேகவத்பிகினா எப்படி சொல்லலாம், தேகா வந்து தேகத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நம்மளாம் அப்படிதான். நமக்கு தேகத்துக்கு ஒரு கஷ்டம் கூட வரக்கூடாது. சித்தர்கள் எப்படி இருப்பானா, எங்க வேணா மயானத்துல போய் உட்காந்துப்பா, மயானத்துல போய் உட்காந்து நம்ம இதுல பயம் இல்லாம இருப்போமா? நமக்கு பயம்லாம் இருக்கே, ஃபியர்லெஸ்ஸா இருக்கணும், பீதரகிதாகவா இருக்கணும் ஞானினா. அவனுக்கு எதுவுமே பயம் இல்லை, நானே அகம் பிரம்மோஸ்மிங்கிற ஞானம் வந்துடும். முடியுமா நம்மளால? ஸோ நமக்கு எப்ப பார்த்தாலும் தேகத்துலதான் அபிப்பானம். கொஞ்சம் தலை வலிக்கிறது, கண் வலிக்கிறது, கால் வலிக்கிறது, மூக்கு வலிக்கிறதுன்னு எதையாவது சொல்லிட்டு உட்காந்துருப்போம். ஃபர்ஸ்ட் அதுலேருந்தே நம்ம வெளியில வந்த கேஸ் கிடையாது. ஸோ தேகவத்பிகி, இந்த தேக அபிமானம் இருக்கா பத்தியா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவ்யக்தாக கதிகி. இந்த அவ்யக்தாகதிகி அப்படிங்கிறது இந்த அவ்யக்தமான இந்த பிரம்ம தத்துவத்தோட மார்க்கம். கதிகினா மார்க்கம்னு எடுத்துக்கணும். இந்த வழி இருக்கே அது துக்கம் அவாப்பியதே, அது வந்து கஷ்டத்தை தான் போய் முடியும். ஏன்னா அவளால ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. சென்ஸ் ஆர்கனுக்கு நான் எதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்பா. எப்படி கண்ட்ரோல் பண்றது? கண்ணை மூடிக்கோன்னு சொன்னா கண்ணை மூடிண்டு அப்புறம் அப்படின்பா. கண்ணை மூடின்னு சும்மா இருன்னா சும்மா இருக்குன்னா அப்படிம்போம். ஏன்னா நமக்கு தெரியாது. அப்போ இதே பக்தி யோகத்துல இருக்கிறவனா என்ன சொல்லலாம், சும்மா இருக்கியா, சும்மா இருக்கியா, ஓகே, நீ என்ன பண்ணணும்,
நீ ராமா ராமான்னு சொல்லிக்கோ, நீ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கோ, இல்ல உன்னோட மூச்சை ஃபாலோ பண்ணுனா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பா. ஆனா இந்த ஆக்சுவலா மூச்சை ஃபாலோ பண்றது ஞானிகள் கூட பண்ணிடுவாளா இருக்கும். பட் அந்த மூச்சை ஃபாலோ பண்றதுங்கிறது கூட கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னா தாட் ப்ராசஸ் ஒன்று வந்துட்டே இருக்கும். மனசுல இருக்கிற எண்ணங்கள் ஒரு செகண்ட் கூட நிற்காது. அதுதான் ரொம்ப கொடுமை ரியலாவே. அதுவும் மெடிடேஷன்ல உட்காந்து இன்னும் பயங்கர சூப்பரா வரும். எதுவும் நினைக்க கூடாதுன்னா தான் 100 விஷயத்த நினைக்கும். குரங்க நினைக்காத அப்படின்னு சொன்னா குரங்க மட்டும்தான் நினைக்கும். அதனால மனசு அப்படிப்பட்டது. அப்ப என்ன பண்ணணும்? நீ குரங்க நினைக்காதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ இதை நினைக்காத அதை நினைக்காதன்னு சொல்லக்கூடாது. இதை நினைன்னு சொல்லணும். ராமரை நினைச்சுக்கோ, அந்த மந்திரம் தெரியுமா சொல்லு, ஓம் சொல்லு, ஓம் சொல்லு அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். ஸோ அதனால்தான் சொல்றேன். ஸோ தேக பாவம், தேகத்துல அபிமானம் இருக்கிறவங்களுக்கு இந்த அவ்யக்தா, இந்த பிரம்ம தத்துவத்தை வழிபாடுறதுங்கிற அந்த ரூட் இருக்குப்பா, துக்கம் அவாப்பியதே, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும்பா அப்படின்னு பகவான் அவருக்கு ஸ்னோ அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ரொம்ப அழகான ஸ்லோகம். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. கிளேஷக அதிக தரக. ஃபர்ஸ்ட் இந்த மீனிங் இன்னொரு சொல்லிடுறேன். அவ்யக்தாசக்த சேதசாம். அவ்யக்தம், அவ்யக்தமா இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்துல ஆசக்த, அதுலயே ஈடுபாடு கொண்ட சித்தம் உடையவர்களுக்கு, அந்த கான்சியஸ் பத்தியே நினைக்கிறவங்களுக்கு, தேஷாம் அப்படிப்பட்ட அந்த சித்தர்கள் ஞானிகளுக்கு அதிக தரக கிளேஷக, அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஜாஸ்தி தான். தேகவத்பிகி அவ்யக்தா கதிகி, தேக பாவத்துல ரொம்ப ஆசை இருக்கிறவனால அவ்யக்தா கதி, அந்த ஞானிகளோட வழி பத்தியா, அது துக்கம் அவாப்பிய தேகி, அது துக்கத்தை தான் கொடுக்கும். இப்போ நான் நாளையிலேருந்து சன்னியாசி ஆயிட போறேன், நான் ஞான மார்க்கத்தை ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு நான் இன்னைக்கு வீட்டை விட்டு போயிடுறேன்னு வச்சுப்போம். என்னால முடியுமா? அங்க போயிட்டு அவ சாப்பிட்டாளா, இவ சாப்பிட்டாளா, குழந்தை அப்படி இருக்கு அப்படி இப்படின்னு மனசுல ஏதாவது சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் காஸ்டியூம், ஒரு காஷாயத்தை போட்டுக்கிறேன்னா ஆனாலும் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே அதை போட்டுக்கலாமோன்னு தோணும். ஸோ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஒரு ஞானியா நாளையிலேருந்து ஆகணும், நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னா ஞானியா டைரக்டா ஆகிறதுங்கிறதே கிடையாது. அதுதான் மெயின்கிறத பார்த்தேன்னா ஒரே ரூட்டு தான், பக்தி கர்மம் தான் ரூட்டுன்னு சொல்லணும். அடைய வேண்டியது ஞானியா ஆகிறதுங்கிறது ஃபைனல். அது கிட்டத்தட்ட இங்க முடிஞ்ச மாதிரி ஆல்மோஸ்ட். ஞானி பகவான் அகம் பிரம்மோஸ்மி தத்துவத்தை உணர்ந்தவன் தான் ஞானி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கட்டே நான் ஞானி ஆகிறேன் அப்படின்னு கன்வெர்ட் அந்த மாதிரி கேஸ்லாம் வேலைக்காகாது. நம்ம அதை உணரணும் அந்த மாதிரி. அதுதான் இங்க திருப்பி திருப்பி பகவான் சொல்றார். யத்யபி மத் கர்மாதி பராணாம் கிளேஷக அதிக ஏவ கிளேஷக அதிகதரஸ்து அக்ஷராத்மா நாம் பரமார்த்த தஷ்மினாம். பக்தி யோகமும் கர்மயோகமும் கஷ்டம்தான், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் சொல்ல போறது இல்லை. ஆனா அதோடு இது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படிங்கிற. ஏன்னா பரமாத்ம தர்ஷினாம் தேக அபிமான பரித்தியாக நிமித்தக. ஏன் அது அவளுக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்டேன்னா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஞானிகளுக்குன்னா தேக அபிமானத்தை விட்டுடுவான். ஆனா பக்தி இருக்கிறவனுக்கு தேக அபிமானத்தை தானே பழுக்க வைக்கணும். பகவான் நினைக்கணும், பகவான் நமக்கு கோயில் போவான், அது பண்ணுவான் இது பண்ணுவான், ஸ்லோகம் சொல்லுவான். மனசு ஒரு ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்றோமோ அதுவா மாறிடுவோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம பண்ண நம்ம அதுக்கு மனசு கொஞ்சம் பியூரிஃபை ஆகிடும். தாட் ப்ராசஸ் லெஸ் ஆகும். தாட் ப்ராசஸ் லெஸ் ஆன உடனே நம்ம கான்சன்ட்ரேஷன் ஒழுங்காக நம்ம அந்த ரூட்டுக்கு போக பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி வரும். திடீர்னு நான் ஞானி இன்னிலேருந்துன்னா எண்ண ஓட்டத்தை தடை பண்ண முடியாது. எண்ண ஓட்டம் தான் மெயின் ப்ராப்ளம். ஸோ சித்த விற்பி தான் யோகனா, சித்த விற்பி நிரோதக தான் யோக அப்படின்னு பேர். அதனால அதுதான் சொல்றேன். ஸோ என்னோட மனங்கிறது கஷ்டம்தான், ஆனா அதோட இது இன்னும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டீகாஸ்ல சொல்லியிருக்காரு. அவ்யக்தாசக்த சேதசாம், அவ்யக்தே அதை எப்படி டிரைவ் பண்ணணும்? அவ்யக்தே ஆசக்தாம் சேதக ஏஷாம் தே. அந்த அவ்யக்தத்துல, அவ்யக்தம்னா பிரம்ம தத்துவத்துல, ஆசக்தம்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சித்தத்தை உடையவர்கள் எவர்களோ அவர்கள். ஏன்னா அந்த ஞானிகளோட அப்ஜெக்டிவா போறதுனால தேஷாம் அவ்யக்தாகி யஸ்மாத் யாகதி. அந்த அவ்யக்தமா இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை நினைக்கிறதுங்கிற அந்த ரூட் இருக்கே, அது துக்கம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். தேக அபிமான பத்விகி அவாப்பியதே. யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கும்? தேகத்துல அபிமானம் இருக்கிறவனால அவன் கஷ்டத்தை தான் அடைவான் அப்படின்னு சொல்றாரு. அதேதான் இங்க இருக்க, ஒண்ணும் பெருசா இல்லை. ஸோ அவ்யக்தாசக்த சேதசாம் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், தேஷாம் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், அதிகதரக கிளேஷக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், தேகவத்பிகி அவ்யக்தா, தேகவத்பிகிங்கிறது திருத்தியா விபக்தி பகுவச்சனம், அவ்யக்தா கதிகிங்கிறது ஃபெமினின் ஜெண்டரா இருக்கிறதுனால இந்த அவ்யக்தாங்கிறது ஃபெமினின் ஜெண்டர்ல இருக்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம்,
துக்கம் அவாப்பியதே. துக்கம்ங்கிறது கிரியா விசேஷனம். 2.1 எடுத்துக்கணும். ஹி அப்படிங்கிறது அவ்யயம். கிளேஷக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், அதிகதரக தரப்பிரத்தியத்துல இருக்கு. தேஷாம் அதுவும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தான். தரப்பிரத்தியத்தமா பிரத்தியமா இருந்தால் கூட விபக்தி எல்லாமே உண்டு. அகாராந்த சப்தம் அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து நிறைவாகும். இங்க வந்து அதிக கிளேஷகவோட அப்ஜெக்டிவா இருக்கிறதுனால அதிக தரகங்கன்னு புல்லிங்க சப்தமா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தேஷாம் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், அவ்யக்தாசக்த சேதசாம், அவ்யக்தே ஆசக்தம் சேதாம் சேத்தக ஏஷாம் தே. சேதாம்சின்னு போட்டிருக்கா, தப்பு கிடையாது. இங்க அவ்யக்த ஆசக்தானி அப்படின்னு பகுவச்சனத்துல போட்டதுனால சேதாம்சின்னு போட்டிருக்கா. ரெண்டும் அவ்யக்தம், அவ்யக்தே ஆசக்தம் சேத்தக ஏஷாம் தேனும் போடலாம், எப்படி வேணா போடலாம், தப்பு கிடையாது. அவ்யக்தா நவ்யக்தா அவ்யக்தா அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் வந்து அவ்யக்தாசக்த சேதசாம் அப்படிங்கிறது சப்தமி விபக்தியில இருக்கு. இல்லை சாரி, ஷஷ்டி விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. சேதா அப்படிங்கிற அந்த சகாராந்த சப்தமா டிரைவ் ஆகும். எப்பவுமே வியஞ்சனா சப்தம் வந்தனா ஆம் ஆம் அப்படிங்கிறது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனத்துல ஆட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். அது அங்க மேல சப்தமி தத்புருஷ அப்படிங்கிறத போட்டிருக்கா. டக்குன்னு அதை படிச்சோன்னே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவ்யக்தா ந வியக்தா அவ்யக்தா அப்படின்னு சொல்லி டிரைவ் ஆகும். பிரதமா விபக்தி இதுல இருக்கு, ஏகவச்சனத்துல இருக்கு. ஏன்னா கதிகி அப்படிங்கிறதோட அட்ஜெக்டிவா இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன், ஸ்திரீலிங்க சப்தம் அப்படின்ட்டு. ஹி அவ்யயம். துக்கம் 2.1 சொல்லலாம். கிரியா விசேஷன்னாலே 2.1 வரும். தேகவத்பிகி, தேகவத் வத்துன்னு ஒரு பிரத்யம் இருக்கு. தமிழ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம், மாதிரின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்க தேகவத் அப்படிங்கிற சப்தம் டிரைவ் ஆகும். அந்த தேகவத் அப்படிங்கிற சப்தம் டிரைவ் ஆன அப்புறம் இல்லை ஆக்சுவலா இவன் வந்து மது பிரத்யம் போட்டிருக்கா, வத் பிரத்யம் இல்லை, ஐம் சாரி, வத் பிரத்யம் போட்டிருந்தனா அது வந்து அவ்யயம் ஆயிருக்கும். இங்க தேகவத்பிகி அப்படின்னா தேக அபிமானம் இருக்கிறவங்க அப்படிங்கிற அர்த்தத்துல வர்றதுனால மது பிரத்யம் இருக்கு. தேகம் அஸ்யாஸ்தி இதி அப்படின்னு சொல்லி மது பிரத்யத்தை தேகவத் அப்படிங்கிற தேகவான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே சப்தம் தான் அது. ஸோ அதோட தேகவத்ங்கிறது பிராதிபதிக்கம். இங்க புல்லிங்க சப்தத்துல இருக்கு, திருதியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. அவாப்பியதே, அவ ப்ரிஃபிக்ஸ் இருக்கக்கூடிய ஆப் தாத்து அதுல கர்மணி பிரயோகத்துல இருக்கு, அடையப்படுவான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். தேகவத்பி அவ அவ அவ்யக்தா கதிக்கு துக்கம் அவாப்பியதேன்னு இருக்கு பாருங்க. தேகவத்பிகின் திருதியா விபக்தியில இருக்கு. ஸோ இங்க அவாப்பியதேங்கிறது கர்மணி பிரயோகத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. Hope you understood. Next ஸ்லோகம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த பகவான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற. சகுன பக்தர்களை நான் வந்து காப்பாத்துறேன், திருப்பி சகுன பக்திக்கு வந்துட்டேன். ஸோ இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, நீ என்ன பண்ணணும்னு சொல்ல, ஜென்ரலா அந்த பக்தர்கள் என்ன பண்றவங்க, யார் எப்படி என்ன அடையிறாங்க அப்படின்னு அகைன் அடுத்த 2 ஸ்லோகத்துல சொல்றாரு. 2 ஸ்லோகம் சேர்த்து இருக்கு, இல்லை இங்க தனியாவே இருக்கு, நோ ப்ராப்ளம். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்யஸ்ய மத்பராக அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே. ஸோ ஆக்சுவலா அடுத்த ஸ்லோகமும் சேர்த்தாதான் மீனிங் வருது. தேஷாமகம் சமுத்தர்த்தா நித்ய சம்சார சாகராத் பவாமி ந சிரதாத் பார்த்த மையாவேஷித சேதசாம். மீனிங் வந்து கண்டினியூஷன் இருக்கு, பட் தனித்தனியாகவும் அந்த சென்டென்ஸ் முடிஞ்ச மாதிரி ஒரு ஏ தே அப்படின்னு வரதுனால கண்டினியூஷன் இருக்கு. அந்த ஏங்கிறத வந்து விட்டுட்டேன்னா தனித்தனியாக சென்டென்ஸாக கிடைக்கிறது. ஓகே, இங்க யாரு என்ன அடைவாங்க, எப்படி என்ன உபாசனை பண்றா பக்தர்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்ற. பக்தர்களை பத்தி சொல்லிட்டு வர. ஏ தூங்கிறது எவர்கள் அப்படின்ட்டு அது செகண்ட் கண்டினியூஷன் தே அப்படின்னு போகுது. ஸோ நம்ம இங்க எப்படி புரிஞ்சுக்கலாம், மத்பராக சந்தக, என்னையே நினைச்சிட்டு இருக்க, என்னையே அல்டிமேட் கோலா நினைச்சிட்டு இருக்க. நான் இப்போ சித்தர்கள் வந்து எதையும் அடைய வேண்டியது இல்லை. முன்னாடி சொன்ன ஞானிகளுக்கு இங்க ஏதாவது அடையணுமா, கோல் இருக்கான்னு கேட்டா ஒன்றும் இல்லை. ஏன்னா அகம் பிரம்மோஸ்மி, ஒன்றும் அடைய வேண்டிய, யூ நீட் நாட் அச்சீவ் எனிதிங், தேர் இஸ் நோ டார்கெட். அதனால தான் அங்க பிரச்சனை. அந்த அந்த எண்ணம் வருதுங்கிறதே கஷ்டம். ஸோ அதனால எல்லாத்தையுமே ஏத்துப்பான். சுக துக்கம் மான அப்பமானம் எல்லாம் சமபுத்தியா இருக்கும் அவனுக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுவுமே அவனுக்கு. அதனால்தான் யார்கிட்டையும் ஒரு வித்தியாசமும் இல்லாத ஒரு குணமா போயிடுறது அவனுக்கு.
அந்த பிராமின் டு சண்டாளன், நாய், பூனை, எலி எல்லாத்துக்கிட்டையும் ஒரே புத்தி இருக்கிறவனா இருப்பான் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இங்க இப்படி இருப்பாங்கன்னு கேட்டேன்னா கோல் இருக்கு. என்ன கோல் அப்படின்னு கேட்டானா மத்பராக, பகவானை அடையணும், எனக்கு பகவான் தான் கோல், நான் மோட்சம் அடையணும்னு நினைக்கிறது வேற. இங்க பகவான் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர், நான் அவர் அடையணும்னு ஒரு டார்கெட் மாதிரி பகவானை அடையணும் ஒரு எண்ணம் இருக்கிறவங்க. மதமுகமா அவளும் மோட்சத்தை தான் எதிர்பார்க்கிறா. பகவான்கிட்ட போய் சேர்ந்தனா திருப்பியும் பிறப்பில்லைன்னு நினைக்கிறது அது ஒரு பாவம். சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய, எல்லா கர்மங்களையும் எல்லா செய்யற வேலையையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு, என்கிட்ட எப்படி ஒப்படைக்க முடியும்? பகவத் அர்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து நம்ம ஸ்லோகம் சொன்னப்பறம் கூட நம்ம புக்ல எப்பவும் ஸ்லோகத்துல பார்க்கலாம். அந்த பூஜை பண்ணிட்டு கூட அந்த பூஜையை பகவானுக்கே நம்ம அர்ப்பணம் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த இது நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதனால்தான் நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்காம விதியை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு சொல்றோம். அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து நம்ம நிஜமா நினைக்கிறோமான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு பலன் வேணுங்கிற ஆசை இருக்கு. ஒன்னொன்னுத்துலயும் பலனை எதிர்பார்த்து தான் நம்ம செய்யறோம். கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்லி தண்ணியை ஊற்றி சொன்னா கூட நிஜமா நம்ம அப்படி நினைக்கல. ஸோ மாம் தியாயந்தக, எல்லாத்தையும் பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்களாக, மத்பராக, தியாயந்தக எல்லாம் அந்த பக்தாக, அந்த பக்தர்களுக்கு அப்ஜெக்டிவா எடுத்துக்கணும். பக்தாகங்கிற வேர்டு யூஸ் பண்ணல, ஆனா இங்க அந்த பக்தி யோகத்தை பத்தி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்லோகத்தோட ஞானம் போயிடுச்சு. ஸோ இனிமே பக்தியை பத்தி, பக்தி யோகங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நீ பக்தி பண்ணணும், எந்தெந்த ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறாரு. அனன்யேன யோகேன ஏவ உபாசத்தே. அனன்யேன யோகேன அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணுத்தை பத்தியும் நினைச்சுக்க மாட்டாங்க. ஒரு மனசுல எல்லாம் பகவத், அந்த கோபிகாஸ்திரிகள் பத்தி சொல்வா. அவ்வளவு உயர்வா சொல்றாளே, ஏன் கோபிகாஸ்திரிகள் அப்புறம் உயர்வா சொன்னா வேற எதை பத்தியும் அவளுக்கு சிந்தனை இல்லை. ஞானிகள் மாதிரி இருந்திருக்கா அவ. நியாயமா ஞானிகள் எப்படியோ அந்த மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லுவா. அனன்யேன யோகேன ஏவ உபாசத்தே, வேற ஒரு சிந்தனையும் இல்லாம என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் கிருஷ்ணார்ப்பணமா பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த மாதிரி இருக்கிறவாளாவா இருந்திருக்கா. ஸோ அப்படி அவளும் என்னதான் அடையிறான். நெக்ஸ்ட் ஸ்லோகம் இருக்கு. ஸோ நான் அவளை அந்த மிருத்யுங்கிற சம்சாரத்திலேருந்து நான் அவளை காப்பாத்திடுவேன். நான் நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல வருது. ஸோ அப்படிப்பட்ட அந்த பக்தர்கள் எப்படி இருக்கா? இந்த பக்தா என்னையே நினைச்சுட்டு எல்லா கர்மத்தையும் என்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு என்ன தியானம் பண்ணிட்டு வேற எதை பத்தியும் நினைக்காதவங்களா இருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றா. 1.3 மத்பராக, அகம் பராக ஏஷாம் தே மத்பராக, திருப்பி மத்பராக வந்துட்டே இருக்கு. அஸ்மத் சப்தத்துல மட்டும் நான் சொல்லியிருக்கேன், அஸ்மத் அப்படின்னு வராது சமஸ்த பதத்துல, மத்துன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மத்பராக அப்படிங்கிறது 1.3ல இருக்கு. சர்வாணி கர்மாணி 2.3, மயி சப்தமி விபக்தி ஏகவச்சனம், சன்யஸ்ய சம் ப்ரிஃபிக்ஸ் இருக்கிற நீ தாத்து, சம் பிளஸ் நீ ரெண்டுமே ப்ரிஃபிக்ஸ், சாரி, அதோட அஸ் அப்படிங்கிற ஒரு தாத்துவோட பிரத்யம். மாம் 2.1, தியாயந்தக 1.3, பக்தாக அவளாம். அனன்யேன யோகேன தத்யா விபக்தி ஏகவச்சனம் ஏவ உபாசத்தே. அதுல எதை பத்தியும் நினைக்காம என்னையே நினைச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு கமா போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல. அவங்க என்ன அடைவாங்கன்னு அர்த்தம். ஏது சர்வாணி கர்மாணி மயி ஈஸ்வரே சந்நியஸ்ய. ஸோ இவங்க பிரம்ம தத்துவத்துல இல்ல, ஈஸ்வர தத்துவத்துல இருக்காங்க. ஈஸ்வரன் அர்ப்பணமா பண்ணிட்டு எந்த காடை வணங்குறாலும் அந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட அவங்க சரணடைஞ்சிட்டு எல்லாத்தையும் பகவான் பரம், அந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறவங்களாக, அகம் பர ஏஷாம் தே மத்பராக, என்னையே நினைச்சிட்டு இருக்கிறவங்களாக. பகவான் இங்க கிருஷ்ணன் தானே சொல்றார். சந்தக அனன்யேன ஏவ அத்வித்தியமானம் அன்யத் ஆலம்பனம் விஸ்வரூபம் தேகம். ஆக்சுவலா இந்த இடத்துல விஸ்வரூபமா கூட தியானத்துக்கு எடுத்துக்கலாம். விஸ்வரூபத்தை வழிபடுறவங்க அப்படிங்கிற மீனிங்ல கூட நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. ஸோ என்ன அவித்தியமானம் அன்யத் ஆலம்பனம், வேற ஒண்ணுமே நமக்கு சப்போர்ட் இல்லை, நம்ம கூட மறைமுகமா அது நினைக்கிறோம். ஆலம்பனம் பகவான் தவிர யாரும் கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டு விஸ்வரூபமா இருக்கக்கூடிய, விஸ்வமே ரூபமா இருக்கக்கூடியன்னு எடுத்துக்கலாம். அந்த விஸ்வரூப பகவானை வழிபடுறவர்களா, ஆத்மானம் முக்வா அந்த பகவானை வழிபடுறவர்களா அனன்யக வேற பத்தி நினைக்காதவங்களா, அனன்யேன ஏவ கேன யோகேன சமாதினா மாம் தியாயந்தக சிந்தையந்த, வேற எதை பத்தி நினைக்காம
பகவானை பத்தி அர்ப்பண புத்தியோட எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு என்னையே நினைக்கிறவங்களா இருந்துட்டு உபாசனை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல அவ பலனை பத்தி சொல்ல போறா. அந்த இடத்துல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏ அப்படிங்கிறது பிரதமா விபக்தி பகுவச்சனம், 2 அவ்யயம், சர்வாணி கர்மாணி 2.3 வரணும். ஓகே, தப்பா கொடுத்துருக்காங்க. 2.3 மயி சந்நியஸ்ய சப்தமி மயி அப்படிங்கிறது சந்நியஸ்ய சம்மு பிளஸ் நீ பிளஸ் அசு பிரத்யம் மத்பராக ஆல்ரெடி பார்த்துட்டோம். அகம்பரக ஏஷாம் தே மத்பராக அப்படின்னு பார்த்துட்டோம். அனன்யேன யோகேன தத்யா விபக்தி ஏகவச்சனம் ஏவ அவ்யயம் மாம் 2.1 தியாயந்தக சத்ரு பிரத்யத்துல இருக்கு. தியாயன் தியாயத்தோ தியாயந்தக அப்படின்னு தியைங்கிற தாத்துலேருந்து தியாயத் அப்படிங்கிற சப்தம் ஃபார்ம் ஆகும். அதோட பட்டன் தக அப்படிங்கிற மாதிரி தியாயந்தக. உப ப்ரிஃபிக்ஸ் இருக்கிற ஆஸ் அப்படிங்கிற தாத்து. நிறைய ஆஸ் தாத்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படிலாம் ஆஸ் தாத்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். பிரதம புருஷ பாகுவச்சனம். நெக்ஸ்ட் ஸ்லோகா இதோட கண்டினியூஷன். தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். அவளை விட்டுட மாட்டேன்ப்பா, அவளை மேல கொண்டு வந்துடுவேன். அப்படி இருக்கா பத்தியா இந்த பக்தர்களை, அவளை நான் பார்த்துட்டுருவேன் அப்படின்னு பகவான் நிச்சயமா ஒரு இது கொடுக்குறாரு நமக்கு. ஸோ ஹே பார்த்த அப்படின்னு கூப்பிடுறாரு. மயி ஆவேஷித சேதசாம் தேஷாம் அப்படிப்பட்டவங்க. எப்படிப்பட்டவங்க? மயி ஆவேஷித சேதசாம், எங்கிட்டயே மனசை அப்படியே நிலப்பற்று வச்சிருக்காங்கல்ல, வேற இதை பத்தி திங்க் பண்ணாக மற்பராகன்னு சொன்னால அவங்கதான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மிருத்யு சம்சார சாகராத், இந்த மிருத்யு சம்சாரம் அப்படிங்கிற இந்த சாகராத் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிருத்யு சம்சார சாகராத் தான் திருப்பி அதே தான் நம்ம சொல்றோம். மிருத்யுனா டெத்து, சம்சாரம் அப்படிங்கிறது இந்த சம்சார சாகரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மிருத்யுங்கிற அது சம்சார சாகரம், மிருத்யு ஏவ சம்சார சாகரம், மிருத்யுயுக்தக சம்சாரக மிருத்யு அப்படின்னு போட்டிருக்கா. மிருத்யு சம்சாரக, இந்த இறப்பு நின்றனா திருப்பி பிறப்பு வந்துடுது, அதனாலதான் சொல்றா. ஸோ சாவோட கூடிய திருப்பியும் சம்சாரம், திருப்பியும் ஜன்மம், திருப்பியும் பிறப்பு, திருப்பியும் டெத்து அப்படின்னு நம்ம முன்னாடி கூட நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். ஃபைனல் டெத்துங்கிறது தான் மோட்சம். ஃபைனல் டெத்துன்னா டெத்து கூட கிடையாது, திருப்பியும் ஜென்மம் இல்லாமல் இருக்கிறது தான் மோட்சம். ஸோ இந்த மிருத்யு அப்படிங்கிற கூடிய அதோட கூடிய இந்த சம்சார சாகரத்துலேருந்து ந சிராத், நான் அவளை சிராத்னா அச்சிராத்னு இருக்கணும். உடனேயே உடனே ரொம்ப லேட் பண்ண மாட்டேன், இமீடியட்டாவே அகம் சமுத்தர்த்தா பவாமி, அவங்கள நான் தூக்கி விடுறவனா இருப்பேன், தூக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ நான் அவ சம்சார சாகரத்துல நம்ம அதுல இப்ப யாதவாபியோதிகம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகா மேட்ச் ஆகுது. சொல்லி வச்ச மாதிரி அங்க வரும். சம்சார சாகரத்துல மூழ்கின்னு இருக்கிறவாளுக்கு அந்த படகா நான் இருக்கேன். அவளை நான் இன்னொரு ஸ்லோகத்துல எப்படி வந்தது அப்படின்னு கேட்டேன்னா, ரீசெண்டா படிச்சதுலதான் அவங்க கையை பிடிச்சின்னு இருப்பேன், அந்த கை பிடிச்சிட்டு அவளை தூக்கிடுவேன், அவளை தூக்கறதே அவ கூட இருக்கிற அந்த பாவம்லாம் அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி வரும். அதுல பாவம்லாம் மூழ்கி போயிடும், நான் அவ கையை பிடிச்சி அவளை நான் தூக்கி விட்டுடுவேன், அவளுக்கு மோட்சம் கிடைச்சிடும், திருப்பி சம்சார சாகரத்துல விழ மாட்டா அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரிதான் பகவான் நீங்க சொல்ற, ஹே பார்த்த மயி ஆவேஷித சேதசாம், எங்கிட்டயே நிலப்பெற்று இருக்கிற மனசு இருக்கிறவங்களோட அவங்களுக்கு மிருத்யு சம்சார சாகராத், இந்த டெத்தோட இருக்கக்கூடிய இந்த சம்சார சாகரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ந சிராத் சீக்கிரமாவே அகம் நான் சமுத்திரத்தா பவாமி, தாண்ட வைக்கிறவங்களை பண்ணி விட்டுருவேன், கவலைப்படாத தாண்ட வச்சிருவேன் அப்படின்னு சொல்றார் பகவான். ஸோ அகம் சமுத்திரத்தா பகவாமி, இந்த சமுத்திரத்தா அப்படிங்கிறது பகவானுக்கு போறது. அவங்கள கரை ஏத்துபவனாக, அப்படியே யாதவாபியோதயத்துல வந்த ஸ்லோகம்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எனக்கு. அதே வேர்ட்ஸ் அதே சொல்லி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அதுல இருந்து நம்ம நாவா மாதிரி அதை எப்படி படகு மாதிரி கரை சேர்க்குமோ அப்படி சொல்லுவோம். இன்னொரு ஸ்லோகத்துல எப்படி வரும், நான் ஆலம்பரமா இருப்பேன், நான் கையை பிடிச்சிட்டு அந்த சம்சார சாகரத்துல மூழ்கின்ற இருக்கிறவாளை நான் தூக்கி விட்டுருவேன், பாவம் போயிடும் அப்படின்னு வரும். இன்னொரு சம்சார சாகரத்துல சுழல்ல இருப்பா, அந்த ஆவர்த்தத்துல சொத்தின்றே இருக்கிறவாளுக்கு அதை தாண்டறதுக்கு ஒரு போட்டு மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி வரும். அதே மாதிரிதான் வந்திருக்கு இங்கேயும். இங்க பகவான் அதை கிளியரா சொல்ற,
ஹே பார்த்த அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ற மயி சப்தமி விபக்தி ஏகவச்சனம் ஆவேசித சேதசாம் எங்கிட்ட ஆவேசம் தான் என்ன சொல்றது என்டர்னு சொல்லுவோம். ஸோ எப்படி சொல்றோம் பிரவேசம் அப்படிலாம் சொல்றோம்ல ஆவேசிதன்னு ப்ரிஃபிக்ஸ் போட்டோன்னு நன்னா ஃபுல்லி என்டர்ட் என்ன பத்தி மட்டுமே நினைக்கிற மனசு இருக்கிறவங்க அப்படிங்கிற அர்த்தத்துக்கு போட்டு ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் தேஷாம் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் ஹே பார்த்திர சம்போதனம் மயி சப்தமி விபக்தி மிருத்யு சம்சாகர சாகராத் பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம் ந சிராத் அவ்யயம் அகம் பிரதமா விபக்தி சமுதர்த்தா பிரதமா விபக்தி பவாமி. தேஷாம் யாரு மத் உபாசன ஏக பராயணாம் என்ன பத்தி மட்டும் உபாசனை பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கா இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு அகம் ஈஸ்வரக நான் அந்த ஈஸ்வரனானவன் சமுதர்த்தா அவளை தூக்கி விடுறவனா இருக்கேன். புதக எங்கேருந்து தூக்கி விடுவேன் இத்தியாக மிருத்யு சம்சார சாகராத் மிருத்யு யுக்தக சம்சாரக மிருத்யு சம்சாரக வாழ்வோட கூடிய இந்த சாகோட கூடிய இந்த சம்சாரம் மிருத்யு சம்சாரக சயேவ சாகர அந்த மிருத்யு சம்சார ஏவ சாகரக மிருத்யு சம்சார சாகர சமஸ்த பதம் எப்படி நிறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. துஸ்தரத்வாத் கஷ்டம் தாண்டது ரொம்ப கஷ்டம் திருப்பி யாதவ அபியுதயம் தான் அப்படியே தான் இருக்கு. சம்சார சுழல்னு போட்டார் அந்த வேர்டு ஆவர்த்த அப்படிங்கிற ஒரு வேர்டு போட்டிருந்தார். சாகரத்துல ஆவர்த்த அப்படின்னு சம்சார சாகர ஆவர்த்தே அப்படின்னு வேர்டு போட்டிருந்தார். தஸ்மாத் மிருத்யு சம்சார சாகராத் அந்த டெத்து அப்படிங்கிற அந்த மிருத்தியோட கூடிய அந்த சம்சார சாகரத்திலே இந்த அகம் தேஷாம் சமுத்தர்த்தா பவாமி நான் அவளை தூக்கி விடுறவனா இருக்கேன். நேச்சிராத் இமீடியட்டாவே பண்ணிடுவேன். கிம் தர்கி சிப்ரமேவ சீக்கிரமே ஹே பார்த்த மயி ஆவேசித சேதசாம் என்னையே நினைச்சுட்டு இருக்கிற அந்த மனசு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா சித்தம் மனசுங்கிறதோட சித்தம்ங்கிற வேர்டு அவ்வளோ அழகான வேர்டு அது அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது. ஸோ மனசு சித்தம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த கான்சியஸ் நல்ல கண்ட்ரோல் புத்தியோட கூடிய அந்த மனசு அது விஸ்வரூபே ஆவேசிதம் சமாஹிதம் சேதக இவர் எப்பவுமே அந்த விஸ்வரூபத்தை தான் மெயினா தியானத்தை சொல்லிட்டு இருப்பார். விஸ்வரூபத்தை மணங்கிற அந்த பக்தா கிரேட்டா இல்ல ஞானிகள் கிரேட்டா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய டீக்கால சொல்றா. ஸோ சகுண பிரம்மம்னு புரிஞ்சுக்கலாம் இல்ல விஸ்வரூபம் இல்ல விஸ்வத்த ரூபமா இருக்கிற எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட என்ன வணங்குற அவங்களோட சேதக அவங்க அப்படின்னு யாரை நான் காப்பாத்துவேன் யாருக்கு சமுத்திரத்தா யாருக்கு உடனே பண்ணுவேன்னா என்னையே நினைச்சுட்டு இருக்கிற அவளுக்கு தான் அப்படின்னு இங்க சொல்லி டீக்கால முடிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு ஸ்லோகம் தான். தேஷாம் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் அகம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சமுத்தர்த்தா சம்பூர்வக முத்து பூர்வக திருதாத்து திருச் பிரத்யம் பிதா மாதா இதெல்லாம் திருச் பிரத்யா நேதா எல்லாமே திருச் பிரத்யம். மிருத்யு சம்சார சாகராத் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். மிருத்யு யுக்த சம்சாரக மிருத்யு சம்சாரக சாக பார்த்தவாதின்னு ஒரு இது இருக்கும் அது சொல்லிட்டே இருப்பார் சாமாஸ் அதுங்கிறது கிட்டத்தட்ட இது எப்படி இருக்கோ அப்படியே புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். மிருத்யு சம்சார ஏவ சாகரக இவன்னு சொல்லலாம் அப்படிங்கிறா பட் ஏவ இஸ் வெரி குட். மிருத்யு சம்சார சாகரன்னு டிரேவார்து பவாமி பூதாது லட்லகார பிரதம் உத்தம புருஷ ஏகவச்சனம் ந சிரக அச்சிரக அப்படின்னு வேர்ட் ஃபார்ம் ஆகும். பஞ்சமி விபக்தி நான் ஆக்சுவலாக அவ்யயம்னு சொன்னேன் இவங்க ஏன்னோ பஞ்சமி விபக்தின்னு போடுறாங்க. சிராத் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பஞ்சமி விபக்தியிலே வரும். அவ்யயம் தான் எனக்கு தெரிஞ்சு. பார்த்த பிரித்தாயாக அப்பத்தியம் புமான் பார்த்த மை சப்தமி விபக்தி ஏகவச்சனம் ஆவேசித சேததாம் அப்படிங்கிறது அப்படிங்கிற விஷ் அப்படிங்கிற ஒரு தாத்துவோட விஷ் பிளஸ் நிச்சு பட்டத்தி பாட்டயத்தி மாதிரி விஷ் விஷதி விஷதக விஷந்தி நிச் பிரத்தியம் போட்டோன்னா வேஷயத்தி வேஷயதக ஆவேஷயத்தி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஆவேஷிதானி இந்த சேதாம்சி அப்படிங்கிறது நபும்சகலிங்கம் அப்படிங்கிறதுனால ஆவேஷிதானி சேதாம்சி ஏஷாம் தே அப்படின்னா ஆவேஷிதம் சித்தம் ஏஷாம் தே அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி கூட போடலாம். இந்த சேத்தக சித்தம் சொல்லக்கூடாது தமிழ்ல தான் சித்தம். ஆவேஷிதம் சேத்தக ஏஷாம் தே அப்படின்னு சொல்லலாம். அப்படி போட்டோன்னா அந்த வேர்ட் டிரைவ் ஆகிடும். அதோட ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் ஆவேசித சேதசாம்.